அண்மை செய்தி. நெல்லை ஆட்சியர் அலுவலகத்தில் அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்கள் 11வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அங்கன்வாடி ஊழியர்கள் பிச்சை எடுக்கும் நூதன போராட்டத்தை அவர்கள் நடத்தி வருகின்றனர். தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரை இந்த போராட்டத்தில் அவர்கள் தொடர்ந்து ஈடுபடப் போவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ். அங்கன்வாடி ஊழியர்கள் 11வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த முறை பிச்சை எடுக்கும் நூதன போராட்டத்தையும் அவர்கள் கையில் எடுத்திருக்கின்றனர். அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? அதிகாரிகள் தரப்பில் யாராவது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்களா? விவரங்களை பதிவு செய்யும். நிஷ்மா வினோத், காலமுறை ஊதியம் தங்களுக்கான அறிவிக்கப்பட வேண்டும். அதே போல காலி பணியிடங்கள் சுமார் 60,000க்கும் மேற்பட்ட இடங்களை உடனடியாக நியமிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் தற்போது இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. விளம்பர திமுக ஆட்சியின் தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்ததுதான் தொடர்ந்து அவங்க 11வது நாளாக தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் தேர்தல் வாக்குறுதியின் போது தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் இந்த தேர்தல் வாக்குறுதியை அறிவித்ததை 4.25 ஆண்டுகள் ஆன பிறகும் தற்போது வரை அது நிறைவேற்றப்படாததை கண்டித்தான் தற்போது இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ள கொக்கரகுளத்தில் இந்த போராட்டம் என்பது 11வது நாளாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. 11 நாட்களும் தங்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ள அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்கள் இன்று தங்கள் பிச்சை எடுத்து நூதன போராட்டத்திலும் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து அதே பகுதியில் தங்களுடைய இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. மேலும் காத்திருப்பு போராட்டம் என்பது நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலும் தங்களுக்கான அந்த வாழ்வாதாரம் என்பது தமிழக முதலமைச்சர் அறிவித்த காலமுறை ஊதியம் மற்றும் காலி பணியிடங்களை நிரப்பப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. மேலும் பலர் தங்களுடைய கைகளில் 313 என தேர்தல் வாக்குறுதி என்பது அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது 313ஆக திமுக தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்த 313 என்ன ஆச்சு என்பதுதான் இவருடைய கேள்வியாகவும் தொடர்ந்து இருந்து கொண்டு வருகிறது. 11 நாட்களாக இதே பகுதியில் தங்களுடைய அந்த காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். இதனால் அங்கன்வாடி மற்றும் சத்துணவு பணிகளும் மிகப்பெரிய நெல்லை மாவட்டத்தில் ஒரு பாதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து இவங்கிட்ட கேட்போம். அங்கன்வாடி அம்மா சொல்லுங்கம்மா, உங்களோட கோரிக்கை என்ன? எதற்காக உங்களோட 11வது நாளா போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க? எப்படி பாக்குறீங்க? நாங்க தமிழ் மாநில அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்திலிருந்து 11 நாளா இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டம் வச்சிருக்கோம். என்னன்னா நம்ம முதல்வர் விடியலாட்சி முதல்வர் இருக்காங்களா, அவங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்த சத்துணவையும் அங்கன்வாடியும் காலமுறை ஊதியம் கொடுப்போம்னு சொல்லி வாக்குறுதி தந்து நாங்களாம் அவங்களுக்கு வாக்களிச்சு இன்னைக்கு எங்களெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு கண்ணு தெரியல. எங்க டிபார்ட்மெண்ட்ல வேலைக்கு பணிக்கு அமர்த்துற அவ்வளவு பேருமே கணவரை இழந்தவங்க, கணவரால் கைவிடப்பட்டவங்க, மாற்றுத்திறனாளி, அந்த மாதிரி வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க அவங்களதான் இந்த டிபார்ட்மெண்ட்ல வேலைக்கு எடுக்காங்க. ஆனா அவங்களுக்கான சம்பளம் பாத்தீங்கன்னா 10 வருஷம் மணி முடிஞ்சவங்களுக்கே 10,000 ரூபாய் கூட வரல. அவங்களெல்லாம் பார்த்தா வறுமை கோட்டுக்கு டிவியில விளம்பரம் கொடுக்கல. இந்த ஆட்சியில திராவிட மாடல் ஆட்சியில நாங்க வருமான இதுல யாரையும் பின்தங்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம முதல்வர் ஐயா அழகா பேட்டி கொடுக்காங்க, அழகா சொல்றாங்க. ஆனா நாங்கெல்லாம் பின்தங்கிய நிலைமையில இருக்க போதையா இன்னைக்கு அவ்வளவு மாவட்டத்திலயும் காத்து கிடக்குமே. எங்க காத்து கிடக்கிற யாரையுமே உங்க கண்ணுக்கு தெரியலையா? எல்லாருக்கும் இன்னைக்கு ராத்திரி அறிவிச்சு காலையில வீட்டுல கஷ்டப்படுற மகளிருக்கு உரிமை தொகையா வருகின்ற மே மாதம் வரைக்கும் உள்ள தொகைய முன்பணமாக நம்மளோட முதலமைச்சர் ஐயா அவர்கள் வழங்கியிருக்காங்க. வீட்டுல இருக்கிற கஷ்டப்படுற மகளிருக்கு அதுல நாங்க ரொம்ப அனைவரும் அருமையா மகளிர் வரவேற்கிறோம். நாங்களா யாரையா மகளிர் இல்லாம நாங்களா யாரு? நாங்களும் அந்த வருமானத்துக்குள்ள ஒற்றை வருமானம், நாங்க மகளிரா ஒற்றை வருமானத்துக்குள்ள தானே இந்த குடும்பத்தை கழிச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்களும் பிள்ளைகளை பெற்றவங்க தானே, எங்களுக்கும் பிள்ளைகள் இருக்காங்க தானே. அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு எங்களோட வாழ்வாதாரத்துக்கு அவங்களோட கல்வி அளிக்கிறதுக்கு நாங்க எங்க ஒரு வருமானத்தை வச்சு தானே போராடிட்டு இருக்கோம். அப்ப எங்களெல்லாம் உங்களுக்கு மகளிரா தெரியலையா? நான் சொன்னதை செய்யக்கூடியதுதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பக்கூடிய நான் சொல்லி நீ சொல்லியிருக்காரு. ஏன்னா சொன்னதை எல்லாம் செய்யக்கூடியது. உங்களுக்கு என்ன சொன்னாரு? உங்களுக்கான செய்தி செஞ்சு கொடுத்தாரா? எங்களுக்கு சொன்னதே முத்தான கோரிக்கைன்னு சொல்லி காலமுறை ஊதியம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிதான் போன ஆட்சி இருக்கையில நாங்க ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு காலமுறை ஊதியம் கொடுத்து உங்களை அரசு ஊழியர் ஆக்குவோம்னு சொன்னாங்க. சொன்னவங்க மறந்து போயிட்டாங்க. அதை ஞாபகப்படுத்துற விதமா நாங்களும் 11 நாளா காத்திருக்கோம். காத்திருக்கிற எங்க யாரையும் திரும்பி பார்க்கவும் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஆனா இந்த வாக்குறுதியை அவங்க செய்வாங்கங்கிற நம்பிக்கையில
இன்னும் காத்திருக்கோம். 17ஆம் தேதி சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுலயாவது அறிவிப்பாங்கிற நம்பிக்கையில காத்திருக்கோம். ஆனா எங்களுக்கு உங்களோட அவர்கள் தெரிவித்தது போலவே வருகின்ற 17ஆம் தேதி என்று சட்டமன்ற கூட்டத்தொடர் என்பது இடைக்கால பட்ஜெட் கூடக்கூடிய சூழ்நிலையாவது தங்களுக்கான கோரிக்கை என்பது நிறைவேற்றப்படுமா என்பதுதான் அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து தங்களுடைய குழந்தைகளை விட்டுவிட்டு தங்கள் கணவர்களை விட்டுவிட்டு உள்ளிட்டும் கணவர்களை இழந்த பெண்கள் கூட 11 நாட்களாக இதே இடத்தில் அமர்ந்து தங்களுடைய அந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். தமிழக முதலமைச்சர் சொன்னதை செய்யக்கூடிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய தனது ஒவ்வொரு முறையும் ஊடகங்களில் பேட்டியளித்து வரக்கூடிய முதலமைச்சர் இந்த பெண்கள் மீது உடனடியாக அக்கறை கொண்டு அவர்களுக்கு தேவையான தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்த அந்த கோரிக்கையை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் இந்த அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்களுடைய கோரிக்கையாக உள்ளது. வினோத், அண்மை தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.